ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடை காசை பார்க்க போகிற சரடை காசையில் நம்ம முத்துவோட வாழ்க்கை வரலாறு இந்த வாரம் ஃபுல்லாக இழுத்துட்டாங்க. ஒரு வாரம் இழுக்கிற அளவுக்கு டேலண்டான ஆளு தாங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது கதைக்குள் கதைன்னு சுருக்கமாக கொண்டு போனவங்க ஒரு வழியாக நம்ம முத்துவை பெருசாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவுக்கு காலில் விஜயா சூடு வைக்க உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி பாட்டி எனக்கு காலில் சூடு வச்சிட்டாங்கன்னு சொல்ல முத்து என்னைக்கே போய் சொல்ல மாட்டான்டான்னு சொல்லிட்டாங்க. முத்து இப்படி ஆனதுக்கு காரணம் முழுசாக நம்ம விஜயா மட்டும் கிடையாதுங்க. அதாவது நம்ம மனோஜ் தாங்க. மனோஜ் அப்பயே கிரிமினல் வேலைலாம் பார்த்துருக்கானா பார்த்துக்கோங்க. எது நடந்தாலும் பழைய தூக்கி நம்ம முத்து மேலே போடுறது அஜட்டா பொசசிவ் பொங்கிருச்சு. அதனால தம்பி இப்படி பண்ணிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, எதையாவது போட்டு உடைக்கிறாரு. விஜயாட்ட நம்ம முத்துவை மாட்டி விடுறாரு. உடனே நம்ம விஜயா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமையே பிடிச்சி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் தாங்க குழந்தையோட மனசை பாதிக்கிறது. வீட்டில் உள்ள 2 குழந்தையும் சமமாக நடத்த பாருங்க. இல்லையா ஒரு விட்டுருங்க, போகிற போக்கில் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுறணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுமா, ரொம்ப தப்புமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு பையனை நம்ம மனோஜ் போட்டு அடிச்சிருக்காங்க. அதனால் வந்த விளைவு என்ன தெரியுங்களா? ஏன்டா அந்த பையனை அடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்டதுக்கு, அதாவது ஹெட் மாஸ்டர் சாரையே போய் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃபையே அடிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அடித்தது நம்ம மனோஜ், மாட்டி விட்டது நம்ம முத்து பேரில். இதனால் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு இதனால தான் போனார் போல். இதனால் இவரோட லைஃபையே முடிச்சிட்டாங்க. ஒரு பச்சை குழந்தையோட வாழ்க்கையே இப்படி குழி தோண்டி புதைக்க வச்சிட்டிங்களே. அப்போ அக்யூஸ்ட் யாருங்க? இந்த மனோஜ் தான். பிடிச்சிட்டு போங்க, பிடிச்சிட்டு போய் அடிச்சு உள்ளே நவுத்தி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாய் திறக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். வாயிலே நல்லா வாங்குவாங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு. பாவம் நம்ம மீனாங்க தான் புருஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதோட கதைக்கு ஒரு எண்டை போட்டுருங்கடா. இதுக்கப்புறம் இன்னும் மறுபடியும் பழைய விஜயாவை காமிக்காங்கடா, என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டுமா பார்வதியோட அவதாரமும் பார்க்க முடியலடா சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்